ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்குது. நம்ம வந்து தாஜுதீன் பாபாவுடைய பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பார்ட் 2 வீடியோ தான் ஃபைனல் வீடியோ. இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாஜுதீன் பாபாவுடைய தர்கா. இது வந்து தாஜுதீன் பாபாவுடைய தர்கா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாஜுதீன் பாபாவுடைய பூத உடல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சுருக்காங்க. தாஜுதீன் பாபா என்ன செஞ்சுருப்பாருன்னா, அவர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவர் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் சில வருடங்கள் இருந்தார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட இந்த ஊரோட ராஜா வந்து பார்த்திங்கன்னா போஸ்லே ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாஜுதீன் பாபா வந்து அவருடைய அரண்மனைக்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அங்கே தான் அவர் அடுத்து இருந்தார். அப்போது தாஜுதீன் பாபா கிட்ட நிறைய இஸ்லாம் சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தாஜுதீன் பாபாவை கடவுளாக அவங்க வந்து அணுக ஆரம்பித்தாங்க. அப்படி அணுக ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா தாஜுதீன் பாபாவுடைய உயிர் பிரியும் போது அவர் கேட்பார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, இஸ்லாம் சகோதர சகோதரிகளுக்கு வந்து என்னுடைய உடம்பை நான் கொடுக்குறேன், என்னுடைய ஆத்மாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்லே ராஜாவுடையக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தாஜுதீன் பாபாவுக்கு வந்து 2 சமாதி இருக்குங்க. இந்த சமாதி வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் சகோதர சகோதரிகளுக்கு தாஜுதீன் பாபா அவருடைய உடம்பை கொடுத்துருப்பார். அவருடைய உடலை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடல் வைத்திருக்கிற சமாதி கோவிலுங்க. இது வந்து தர்கான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரியட் மாதிரி, இது வந்து குதிரை வண்டியில் வந்து அவர் படத்தை வச்சு ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. அதெல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் தர்கா, நாக்பூரில் இருக்கிற மெயின் தர்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இஸ்லாம் சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் தாஜுதீன் பாபாவை வணங்குவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பூத உடல் வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பூத உடலை வந்து இஸ்லாம் சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்துட்டாரு. அவருடைய ஆத்மாவை வந்து பார்த்திங்கன்னா போஸ்லே ராஜா அந்த குடும்பத்துக்கே கொடுத்துட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பூத உடல் வைத்திருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 2வது சமாதிக்கு நம்ம போக போகிறோம். அவருடைய 2வது சமாதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமானது. இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து கேட் 1, பெரிய கேட்டுங்க. இந்த கேட் வழியாக உள்ளே போகிறோம். அவருடைய உயிர் பிரியும் போது பார்த்திங்கன்னா தாஜுதீன் பாபா அவரோட சமாதி அடையும் போது அவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் வழியாக யாராலையுமே கொண்டு வர முடியலை. அவர் இருந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா அவர் இந்த வழியாக வந்ததே இல்லை. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் நுழைவு வாயில், முதல் நுழைவு வாயில்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய நுழைவு வாயிலில் தாஜுதீன் பாபாவுடைய பூத உடலை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகவே முடியலை. அதுக்கடுத்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நுழைவு வாயில் இருக்கும். அந்த நுழைவு வாயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன நுழைவு வாயில். அந்த நுழைவு வாயில் வழியாக தான் தாஜுதீன் பாபாவை கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போஸ்லே அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாஜுதீன் பாபா அவருடைய ஆத்மாவை வந்து கொடுத்துருப்பார். அதனால் அவருடைய ஆத்மா சமாதி, அவருடைய தர்காவை நம்ம பார்த்தோம். அப்படியே அந்த தர்காவை பார்த்துட்டு நம்ம இந்த வழியாக அப்படியே நம்ம போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பின் கேட் இருக்குது. இந்த நுழைவு வாயில் வழியாக தான் தாஜுதீன் பாபாவை கொண்டு போயிருப்பாங்க. தாஜுதீன் பாபா இருந்த காலத்திலேயே அந்த பெரிய நுழைவு வாயில் வழியாக அவர் வந்ததே இல்லை. இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த சின்ன நுழைவு வாயில் வழியாக தான் தாஜுதீன் பாபாவை வந்து கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த சின்ன நுழைவு வாயில் வழியாக தான் தாஜுதீன் பாபாவுடைய பூத உடலை கொண்டு போயிருப்பாங்க. அவர் இருந்த காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த வழியாக தான் வந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா முதல் நுழைவு வாயில் வழியாக வரவே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். தாஜுதீன் பாபாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் அவரை வந்து கொண்டு போனாங்க, அவருடைய பூத உடலை கொண்டு போனாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செயின்ட்டோட சமாதி இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன செஞ்சிருப்பார்னா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தாஜுதீன் பாபா வந்து போஸ்லே ராஜாவுக்கு வந்து அடையாளப்படுத்தியிருப்பார். இந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மகான் காத்துக்கிட்டு இருக்காரு, அவரை கூப்பிட்டு வா, உன்னுடைய சொந்த முயற்சியில் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் தான் அது. இவர் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா தாஜுதீன் பாபா வந்து யாருக்குமே தெரியாது. இவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா தாஜுதீன் பாபாவை பற்றி போஸ்லே ராஜா குடும்பத்துக்கு வந்து சொல்லியிருப்பார். அப்போ வந்து பிரிட்டிஷ் ஆட்சின்றதுனால போஸ்லே ராஜா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த முயற்சியில் தாஜுதீன் பாபாவை கொண்டு வந்திருப்பாங்க. அப்படியே இங்கே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு விட்டல் கோவில் இருக்குங்க. நாங்கள் வந்து மதிய நேரத்தில் வந்திருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கோவில் பூட்டியிருக்காங்க. இந்த விட்டல் கோவில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பின் நுழைவு வாயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் போஸ்லே ராஜா. இந்த ராஜா தான் தாஜுதீன் பாபா வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்தார். இந்த ராஜா தான்
இங்கே வந்து பார்த்திங்கன்னா விட்டல் கோவில் இருக்குங்க. இந்த விட்டல் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாஜுதீன் பாபாவுடைய மகா சமாதி அடையும் போது அவருடைய உடம்பை தூக்கிட்டு போகும்போது இங்கே இருந்த அந்த விட்டல் வந்து பார்த்திங்கன்னா பண்டரிபுர பாண்டுறங்க விட்டலோட கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருப்பாங்க. விட்டல் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்ததை வந்து போட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா அரண்மனைக்கு போக போகிறோம். போஸ்லே ராஜாவுடைய அரண்மனைக்கு போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த அரண்மனையில் தான் நம்மளுடைய தாஜுதீன் பாபா இருந்தார். அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து அடுத்து இங்கே தான் தங்கியிருந்தார். இங்கே அவருக்கான ஒரு ரூம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேகானில் இருக்கிற கஜனன் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கார். இங்கே வந்து தாஜுதீன் பாபாவை வந்து பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போஸ்லே ராஜா வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, நம்மளுடைய ஷிர்டி சாய்பாபாவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்துருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய போஸ்லே ராஜா சொன்னாங்க. இப்போ அவங்களுடைய நுழைவு வாயிலில் உள்ள நுழைஞ்சோன்னே பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தின வாள், துப்பாக்கி இதெல்லாமே நமக்கு காட்டுறாங்க. போஸ்லே ராஜா வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி மகாராஜுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்களுடைய அனுமதி இருந்ததுனால தான் எங்களால் எல்லா இடமும் போய் எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பாபாவுடைய ஷால் வந்து நாங்கள் ஷிர்டியிலேருந்து கொண்டு வந்திருந்தோம். அந்த ஷாலை வந்து பார்த்திங்கன்னா தாஜுதீன் பாபாவுடைய மெயின் சமாதி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அவருடைய உடம்பு வைக்கப்பட்டிருக்க சமாதியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு போய் அந்த சமாதியில் வந்து அவருடைய நம்ம பாபாவுடைய ஷாலை வந்து அவருடைய சமாதியில் வந்து விரித்தோம். அது வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கைட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்லே ராஜாவுடைய நண்பர்கள் தான். அவங்க தான் எங்களை வந்து கூடையே கூப்பிட்டு போய் எல்லா இடமும் கூப்பிட்டு போய் காட்டினாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரல் ஹல்கி குல்லிஹிம். மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரல் ஹல்கி குல்லிஹிம். முஹம்மது